பொலிவுடன் மாலை நியூஸ். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆவின் ஊழியர் தம்பி ஏதோ சினிமா நடிக்க போய்விட்டு வந்தாராம். அந்த உள்ளர்த்தத்தோடு இதை தற்போது வெளியிட்டிருக்கிறார். ஆவின் முறைகேடு வீடியோ இப்போது உள்ளதல்ல. முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் தெரியாமல் பேசுகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் மாவட்டத்தின் 10வது அரசு நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்து விவசாயிகளுக்கு நெல் விதைகள் மற்றும் நொச்சி போன்ற மண்வளம் காக்கும் மரக்கன்றுகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆவின் முறைகேட்டை அம்பலப்படுத்திய ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் குறித்த செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த அவர், அந்த வீடியோ என்பது இப்போது எடுக்கப்பட்டது அல்ல, முன் எப்போதோ உள்ள வீடியோ இப்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இப்போ நடந்த முறைகேடு அல்ல. அது மட்டுமல்ல, அந்த முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த தம்பி ஒரு ஆர்வ கோளாறால அவர் ஏதோ உள்ளர்த்தத்தோடு சினிமா நடிக்க போய்விட்டு வந்தாராம். அந்த உள்ளர்த்தத்தோடு இதை வெளியிட்டு இருக்கிறார். இப்ப நடந்த சம்பவம் அல்ல. எதிர்க்கட்சி தலைவர் தெரியாமல் பேசியிருக்கிறார் என நான் நினைக்கிறேன். இப்போது ஆவினில் எந்த தவறும் நடைபெற வாய்ப்பில்லை என்றும், அதிமுக இணக்கமாக வந்தால் மகிழ்ச்சி என்ற நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு பதிலளித்த அமைச்சர், அவருக்கு மகிழ்ச்சி ஒன்று இருக்கு, ஆனால் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதை பற்றி அவர் பேசவில்லை. மோடி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் மகிழ்ச்சியாக இல்லை. பாஜகவும் பாஜக அணிகள் வலுவாவதையும் இங்கிருக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பதிலளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கையினுடைய அருங்கொடைகள் அனைத்தும் பெற்ற மாவட்டம். இங்கு நெல் விவசாயம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அது படிப்படியாக குறைந்தது பல்வேறு காரணங்களால். ஆனாலும் விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து வந்தார்கள். அவர்கள் உற்பத்தி செய்கிற நெல்லை கொள்முதல் செய்வதில் அரசு தரப்பில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததாகவும், அதனால் கொள்முதல் குறைந்த அளவில் செய்யப்பட்டதாகவும், அதை தனியார் வாங்கி அவர்கள் வைத்து விற்பதனால் இவர்களுக்கு விலை கிடைக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்தது. இப்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் விவசாய சங்கங்களோடு பேசி இன்றைக்கு அனைத்து விவசாய பெருங்குடி மக்களிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்து இன்றைக்கு நெல் கொள்முதலை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். விவசாய பெருங்குடி மக்கள் பேசும்போது இதற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும், அவர்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை பெற்றிருப்பதாகவும், தொடர்ந்து விவசாயத்தை நாங்கள் பெருப்போம் என்ற உறுதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நல்ல ஒரு முன்னெடுப்பாக பார்க்கிறார்கள். ஈரப்பதம் பிரச்சனைங்கிறது பிரதானமான பிரச்சனை. நம்ம மாவட்டத்தில் அது கிடையாது. இதுக்கு மாற்று வேற ஏதாவது நம்ம அதை குறைக்கிறதுக்கானது ஏற்கனவே அந்த நடவடிக்கை எடுத்ததெல்லாம் இருந்தது. ஆனா இந்த வாட்டி அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல்லை நேரடியாக கொடுக்கக்கூடியது குறைஞ்சிருக்குது. வெளி சந்தைகள்ல கூடியிருக்குதுதான் கூடியிருக்குங்கிற ஒரு விஷயம் வெளிவருது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களோடு பேசி இன்றைக்கு அனைத்து விவசாயிகள்டையும் நாங்கள் நெல்லை கொள்முதல் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். அரசு கொடுக்கக்கூடிய விலை மார்க்கெட் ரேட்டோட ரீசனபிளா நல்லா இருக்குது. அதனால இந்த ஆண்டு அந்த பிரச்சனை இருக்காது, நிச்சயமாக இருக்காது. ஈரப்பதத்தை பொறுத்தவரை நம்ம மாவட்டம் உங்களுக்கு தெரியும், இயல்பாகவே இந்த நார்த் ஈஸ்ட் மன்சூன் வரக்கூடிய நேரத்தில் விவசாயம் நெல் விளைச்சல் வந்ததுன்னா அந்த நேரங்களில் கொஞ்சம் ஈரப்பதத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த கோடவுன்ல எல்லாம் அது காய வைத்து எடுப்பதற்கான வழிவகை செய்திருக்கிறது. அதனாலே எந்த பிரச்சனையும் வரா பார்த்துக்கலாம். சார், இந்த ஆவின் முறைகேட்டை அம்பலப்படுத்திய ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஆனா முறைகேட்டில் ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது என்ன சம்பவம்? அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று அந்த வீடியோ என்பது இப்போது உள்ளதல்ல, முன்பு எப்போதோ உள்ள வீடியோ இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இப்ப நடந்த முறைகேடு அல்ல. அது மட்டுமில்ல, அந்த முறைகேடில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்தர் விசாரணை எல்லாமே போயிட்டு. இந்த மீன் டைம் இந்த தம்பி ஒரு ஆர்வ கோளாறுனால அவர் ஏதோ உள்ள அர்த்தத்தோட ஒரு சினிமா நடிக்க போயிட்டு வந்தாரா, அந்த உள்ளர்த்தத்தோட ஏதோ இதை வெளியிட்டிருக்காரு. இது இப்ப நடந்த சம்பவம் அல்ல. அது நம்முடைய மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அது தெரியாம பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோலயே உங்களுக்கு பார்த்து தெரியும், அந்த வீடியோ இப்போ உள்ள வீடியோ அல்ல, முன்னால் உள்ள வீடியோ. இப்போது ஆவில எந்த தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிக தெளிவான முறையில் 100% மிக மிக தீவிரமாக நாங்கள் கண்காணித்து கொண்டு போயிட்டிருக்கோம். அதில் எந்த வாய்ப்பும் இல்லை. இது முழுக்க இது முன்னால உள்ள இப்போ உள்ள வீடியோ. அதிமுக வைக்கோல் கொள்முதல் செய்யறது மாடு வளர்ப்போருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தம்பி, நான் எங்க விவசாய பெருங்குடி மக்களை பொறுத்தாக்கா அவங்க வைக்கோல் ஃபாடர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே உற்பத்தி செய்வதும் மேய்ச்சல் நிலங்கள்லாம் அவங்களை மேய்க்கிறது தான் அவங்களோட பழக்கமாக இருக்கிறது. ஆனால் இது வருகின்ற காலகட்டங்களில்
இந்த ஃபார்ம் ஃபெட், அதாவது பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு தான் அது தேவைப்படுமே தவிர மற்றது தேவைப்படாது. அதுக்கு புதுதாக அந்த ஊறுகாப்பல் போன்றவையெல்லாம் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே அது ஒன்று நம்ம மாநிலத்தை பொறுத்தாலும் பெரிய பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சார், அதிமுக பாஜகவோட இணக்கமா இருந்தா மகிழ்ச்சிக்குரியதுன்னு நயினார் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணியாக்க அச்சாரமா? அவருக்கு மகிழ்ச்சி ஒண்ணு இருக்கு, ஆனா மக்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை பற்றி ஒரு பேசல. மோடி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் கூடிய எந்த மக்களும் ஹாப்பியா மகிழ்ச்சியா இல்லை. அதில் பாஜகவோ பாஜகவோட அணிகளோ வலுவாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்ல, இப்போ எஸ்ஜி சூர்யா சொல்லும் போது அமைச்சர்களை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, அதுலயும் இந்த சமூக வலைதளங்கள்லாம் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. இதுல திமுக மேல அவங்க ஒரு அக்கறை கொண்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் செய்வதில் தவறே இல்லை. அது ஒரு ஜனநாயக விமர்சனங்களுக்கு, அதாவது மாற்று கருத்துக்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து புத்தம் புது பொலிவுடன் மார்னிங் நியூஸ்.